நெகேமியா 9வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து அவனை கர்த்தர் அவனுடைய இருதயத்தை உண்மை உள்ளதாக கண்டு கர்த்தர் சத்ருவின் கையில் இருக்கிற தேசத்தை அவன் சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்படியாக உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே சத்ருவின் கையில் இருக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்களையும் நமக்கு தரும்படி கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவாராக. ஒன்று, திரளாய் பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், சந்ததிக்கு எல்லாவற்றையும் சுதந்திரமாக கொடுப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி உடன்படிக்கை பண்ணினார். இரண்டாவது, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களையும் பெரிய காரியங்களையும் செய்வேன் என்று உடன்படிக்கை பண்ணினார். மூன்றாவது, சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணினதை வேதத்தில் வாசிக்கிறோம். நான்காவது, தாவீதுக்கு அருளின கிருபைகளை உனக்கு நிச்சயமாக அருளுவேன் என்று உடன்படிக்கை பண்ணினார். இந்த 4 உடன்படிக்கைகளையும் கர்த்தர் நம்மிடத்திலே பண்ணினார் என்றால் அந்த உடன்படிக்கைகளை நிறைவேற்ற கர்த்தர் நம்முடைய இருதயத்தை உண்மை உள்ளதாக எதிர்பார்க்கிறார். உண்மையா இருப்போம், உடன்படிக்கையின்படியான வார்த்தைகளை சுதந்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.